ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நடப்பு விஜய வருஷம் வைகாசி மாதம் குரு பகவானுடைய பயிற்சி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜோதிடம் குரும் நல்லுலகத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சியை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஏன்னா குரு பகவான் முழு சுபர் இல்லையா. அவர் ஒரு திருமணத்தை உருவாக்குறதாகட்டும், அல்லது ஒரு வீடு வாசல் கட்டுறதாகட்டும், சொத்துச்சோகம் வாங்கிறதாகட்டும், அல்லது புத்திர பாக்கியத்துக்காகட்டும், எல்லாத்துக்கும் அந்த குரு பகவானுடைய பார்வை கண்டிப்பாக தேவை. நவகிரகங்களையும் முழுமையான சுபகிரகம்னு எடுத்துட்டா குரு பகவான் தான். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் இப்போது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். காலபுருஷ தத்துவத்தில் 4ஆவதாக நிற்கக்கூடிய ராசி கடக ராசி. இந்த கடக ராசிக்கு உண்டான சந்திரனுடைய வீட்டுக்கு 12வது வீட்டில் குரு பகவான் உட்கார்றார். இவ்வளோ நாள் 11ஆம் இடத்துல இருந்தார். அது லாபஸ்தானம்ங்கிறதோட மட்டும் இல்லாமல் அசுரகுருவனுடைய வீட்டில் வேற இருந்தார். அப்போ தேவகுருவும் அசுரகுருவும் சம்மந்தப்பட்டு நிற்கிறதுங்கிறது இன்னும் விசேஷம். ஏன்னா சுக்கிரனும் குருவும் ஒன்றாத்தையும் இப்போ இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போத்தையும் பயிற்சி ஆகி வர்றார். கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த பாலன் தெள்ளிய வித்தையோடும் ஜீருரு மனையாளோடும் ஒள்ளிய குணங்கள் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று மிக்க உரைத்திடு உலகினோருக்கு நான் நல்லபடியாக பிழைப்பார் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 11ல் சுக்கிரனும் குரு இருந்தது. ப்ளஸ் 11ல் கூட்ட கிரகம் வேறு இருந்தது. இப்போ இவ்வளோ நாளாக இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. செவ்வாய் சுக்கிரன் சூரியன் எல்லாம் 11ல் நிற்கிறார். பொதுவாகவே ராசிக்கு 11ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் வந்ததுனாலே லாபத்தை கூட்டும். அதுலேயும் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல ஜனன ஜாதகத்தில் ஒருத்தருடைய லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் நின்றுச்சுன்னா அது மிகப்பெரிய யோகம். தத்தமது ஓரைக்கும் லக்னம் தனக்கும் தனாதிபதி மறையாமலும் சுத்தமுடு 6-8 விரையாதி சூடாமல் நேராமலும் ஒத்த 11ஆதி தருமாதி கூடுகனும் உதய குருவாய் மேவினும் வைத்த 11 வெகுவேறு குலாவினும் மகராச தனை யோகனேன்னு சொல்லக்கூடிய வலுவானதொரு தனபிராப்தத்தை உருவாக்கக்கூடியதொரு அமைப்பு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் விரிவாக சொல்லலாம். அந்த 11ல் போய் உட்காந்துருந்துச்சுன்னா அப்போ ஏற்பட்ட யோகம் ஜனன ஜாதகத்தில். இப்போ இங்கே என்ன பண்ணுதுன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இவ்வளோ நாள் அங்கே இருந்தார். இப்போ 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ கடகராசிக்கு இது எப்படி இருக்கும்? அதுவும் 12ல் வேற வரக்கூடாதுன்னு வேற சொல்கிறாங்க. இப்போ 11ல் இருந்தப்போ ஒன்றும் பாலாரும் தேனாரும் ஓடலை. இப்போ 12க்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் ஜரமாக இருக்கும்னு வேற சொல்கிறாங்க. அப்போ என்னதான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த 12ஆம் இடத்துல குரு வந்தால் என்ன செய்யுங்கிறத பார்ப்போம். 12ல் குரு வர்றது நல்லதில்லை அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. ஜன்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதிலாதொரு 3 துரியோதனன் படை மாண்டதும் இன்மை 8 வாலி பட்டம் இழந்து ஓம்படியானதும் ஈசனார் உருவத்திலே தலையோட்டிலே இறந்துண்டதும் இன்மையுற்றுட ராவணன் முடி 12 வீழ்ந்ததுன்றான். தன்னுடைய நாடு நகரம் போக்குவரத்து அத்தனை இழந்து ராவணன் கம்ப்ளீட்டாக காலி பண்ணி ஆளும் முடிஞ்சு போனார் இல்லையா. வெள்ளருக்கும் ஜடைமுடியான் வெறுப்படுத்த திருமேனி உள்ளிருக்கும் என கருதி உடற்புகுந்து உருவியதோ ஒருவன் வாழி கல்லிருக்கும் மலர் கூந்தல் சானகியை கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடற்புகுந்து உருவியதோ ஒருவன் வாழின்னு கம்பர் எழுதுவார் யுத்தகாண்டத்தில். அது மாதிரி அந்த ராவணனை கம்ப்ளீட்டாக காலி பண்ணது அவருக்கு 12ஆம் இடத்துல குரு நின்னதுனால. அதனால் 12ல் குரு நின்றுச்சுன்னா அவ்வளோதான் சுத்தமாக முடிஞ்சு வந்தேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் தான் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன். பொதுவாகவே ஜோசியத்தில் 12ல் குரு இருந்துச்சா அது சரி வராது அப்படிமா. ஆனால் ஒரு ஜனன ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானோ கேது பகவானோ நின்னா அந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு மறுபிறப்பில்லாத ஜாதகம்னு சொல்லுவான். புல்லாய் பூண்டாய் பல்விருக்கமாய் வல்லசிரராய் எல்லா பிறப்பும் பிறந்துழைத்த நிறைவான மாணிக்கவாசர் திருவாசகத்தில் சொல்லுவார் மாதிரி எல்லாமா பிறந்துட்டு கடைசியாக அந்த ஜாதகனாவும் பிறந்திருப்பார். எது அந்த 12ல் குருவோ கேதுவோ நின்றுச்சுன்னா மறுபிறப்பில்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மறுபிறப்பில்லாத ஒரு நிலையை உருவாக்குறது அந்த 12ஆம் இடத்துல இருக்க குரு தான் உருவாக்குவார். காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது ராசியான மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆங்காலில் சனியும் குருவும் ஒன்று சேர்ந்து நின்னாங்கன்னா உலகத்துக்கு ஒரு மெஸ்ஸியா வருவார், உலகத்துக்கு ஒரு இறை தூதர் வருவார், உலகத்துக்கு ஒரு பெரிய ஞானி வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நிறைய ஜோதிட கிரந்தங்களில் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 12ல் குரு இருக்கிறதுங்கிறது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பானது ஒரு இடம். ஆன்மீகம்ங்கிறது யாருக்கு வரும்? 2 பேர்த்துக்கு தான் வரும். ஒன்று அபரிமிதமாக பணம் இதுக்கு மேலே கொட்டிக்கிட்டே இருக்க பணத்தை என்ன செய்கிறதுனே தெரில, வர்ற பணத்தை என்னதான் செய்கிறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கவங்களுக்கு ஞானம் பிறந்துடும் அபரிமிதமாக வர்றதுனால.
இன்னொருத்தருக்கு வந்து என்னதான் பாடுபட்டாலும் அடிப்படை தேவைகளுக்கு கூட பொருளாதாரம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அது அபரிமிதமான கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு ஞானம் வந்து சேரும். இந்த 2 பேர்த்துக்கு தான் ஞானம் வரும். அதனால தான் விவேகானந்தர் சொன்னார், 2 extreme ends will meet together அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமியே இல்லைன்னு சொல்கிறவனும் சுவாமி தான் எல்லான்னு சொல்கிறவனும் 2 பேரும் ஒரே கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படிம்பார். அது மாதிரி இந்த குரு பகவான் வந்து 12ஆம் பாவத்தில் வந்து நிற்கிறதுங்கிறது வந்து ஒரு தவறான இடத்துல நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அவர் என்ன மாதிரியான பலன்கள் செய்வார் அப்படின்னு பார்க்கல, நமக்கு நிறைய விஷயங்கள் அதில் விடுபட்டு போயிடும். ஒரு அதிகாரியானவர் வந்து ரொம்ப கண்டிப்பான ஒரு அதிகாரியாக இருக்காருன்னு வச்சுக்கிருவோம். அவருடைய கண்டிப்பு அப்படிங்கிறது வந்து ஆஃபீஸில் இருக்கலாம், வீட்டில் இருக்காதுல்ல. ஒரு தகப்பனார் வந்து வீட்டில் வந்து மிக கண்டிப்பானவராக இருக்காருன்னு வச்சுங்க, அவருடைய பிஸ்னஸில் வந்து அவருடைய வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப நயந்து பேசக்கூடிய ஒருத்தராக தானே இருந்தாகணும். அப்போ அந்த வகையில் வந்து வாழ்க்கைங்கிறது வண்டி சக்கரம் தானே. ஒரு ஆரம் கீழே இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு ஆரம் வந்து மேலே தானே இருந்தாகணும். அப்போ முழுமையான கெடுபலன்கள் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் குரு வந்து முழுச்சுபராக இருக்கிறதுனாலையும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடகராசிக்காரங்களுக்கு குரு 9ஆம் பாவாதிபதி. 5, 9க்கு உண்டானவர் சுபர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்வார் அப்படின்ட்டான். 5ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் நல்ல கிரகமாக இருந்தாலும் கெட்ட கிரகமாக இருந்தாலும் மிகச்சிறப்பான ஒரு பலன்களை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் அந்த 5, 9க்கு உண்டானவனுக்கு சொல்லுவாங்க. அந்த வகையில் 9ஆம் பாவாதிபதியான பாக்கியாதிபதி 12ஆம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறதுனால இந்த ஸ்பிரிச்சுவலில் வந்து ரொம்ப ஆழமாக இழுத்துட்டு போகுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இன்னொரு வகையில் அதே கடகராசிக்கு 6க்கு உண்டான குரு பகவான் ஆகிறார். அவர் 12ஆம் இடத்துல போய் நிற்கிறார். அப்போது 6க்கு உண்டான 12ஆம் இடத்துல போய் நின்னா 9க்கு உண்டானவர் 12ல் நிற்கிறதுங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கொடுக்குன்னு சொல்லலாம். ரைட்டு, சுப செலவுகளை எல்லாம் கொடுக்குன்னு சொல்கிறேன். அதை 6க்கு உண்டான 12ஆம் இடத்துல போய் நின்னார்னா அப்போது 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம், 12ஆம் இடம்ங்கிறது இன்னொரு மறைவு ஸ்தானம். அப்போது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தாருன்னா அதுக்கு வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ட்டான். அப்போ 6ஆம் இடத்ததிபதிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நின்ட்டார். இன்னொரு வகையில் இயற்கையிலேயே லாபஸ்தானத்தில் வந்து லாபாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் கூட செவ்வாய் கூட சூரியன் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ அவர் அந்த ஒரு பொசிஷனில் குருவும் கூட உட்காந்துருந்தவர் தான் இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார் அவர். சரி, அப்போ இந்த குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துல நிற்கிறது நல்லதா அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நல்லதுன்னே சொல்லலாம். எந்த வகையில் நல்லதுன்னு சொல்கிறது, 12ல் நிற்கக்கூடிய குரு 12ஆம் இடத்துல போய் அப்படி எல்லாத்தையும் சுருட்டி வச்சு அப்படி போய் உட்காந்துடல. அவருடைய பார்வைகள்ங்கிறது வந்து ரொம்ப வலுவானதொரு பார்வைகள். குரு இன்னொன்று சொல்லணும்னா உட்காந்துருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் ரொம்ப பிரமாதமாக விருத்தி அடையும். அதனால தான் குரு வார்த்தை கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லணும்னு சொல்கிறான். அப்போ அந்த வகையில் கடகராசிக்கு வந்து 12ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு பகவான் ஃபஸ்ட்டு பார்க்குறதுங்கிறது வந்து 5ஆம் பார்வையாக இந்த கடகராசிக்கு 4ஆம் இடத்தை தான் பார்க்குறார். 4ஆம் இடம்ங்கிறது வந்து துலாம். அந்த துலாத்தை வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறது வலுவான அமைப்பு. அப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறதுனால 4ஆம் இடம்ங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் இது சம்மந்தப்பட்ட ஸ்தானம். அப்போ நீண்ட காலமாக வீடு கட்டணுன்ற ஒரு எய்மில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுலேயும் ஒரு சிலர் வந்து கடகராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வீடு கட்டணுங்கிற ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆண்களுக்கு வந்து அந்த ஆர்வம் வந்து கம்மியாகவே இருக்கும். அப்போ அவங்க வீடு கட்டுறாங்களோ இல்லையா, வீட்டில் சண்டை கட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க, வீடு கட்டணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வீடு வாங்கணும்னு. இப்போ இது மாதிரியான பலன்கள், அதாவது சொத்து சுகம் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் 12ஆம் இடத்துல நிற்கக்கூடிய குரு பகவான் தனது பஞ்சம பார்வைன்னு சொல்லக்கூடிய 5ஆவது பார்வையாக துலாமான 4ஆவது வீட்டை, கடகத்துக்கு 4ஆவது வீட்டை பார்க்குறதுனால வீடு வாசல் வாங்கிறது, காலி இடம் வாங்கிறது, வீடு குடியிருக்கிற வீட்டை மராமத்து பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, சொத்து சுகம் வாங்கிறது, காடு கழனி வாங்கிறது, இது மாதிரியான செலவுகளெல்லாம் நடக்கும். இதுக்காக கடை வாங்க வேண்டி வரும். அப்போ ஜோதிடம் சொல்கிறது எப்படி சொல்லணும், ஒன்று கழனி வாங்குவேன்னு சொல்லு, இல்லை வீடு வாங்குவேன்னு சொல்லு, இல்லை வீடு கட்டுவேன்னு சொல்லு, இல்லை இருக்க வீட்டை மராமத்து பண்ணுவேன், புனர் நிர்மாணம் ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லு. எல்லாத்தையுமே சேர்த்து சொன்னால் என்ன செய்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் எப்படின்னா, இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒருத்தருக்கு சொல்லலை இல்லையா, கடகராசியில் இருக்க எல்லோருக்கும் சேர்த்து சொல்கிறதுங்கிறதுனால அவங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதியினுடைய தசை நடந்துட்டு இருந்தாலோ அல்லது 4ல் உட்காந்துருக்க கிரகத்தினுடைய தசை நடந்துட்டு இருந்தாலோ அவங்களுக்கு வீடு வாசல்ங்கிற மாதிரியான அமைப்பு அமையும். அதே இது வந்து சுக்கிரனாக இருந்தாருனாக்கா அவருக்கு வண்டி வாகனம் வாங்குறது மாதிரியான அமைப்புகள் அமையும். அதே இது செவ்வாய் கூட வந்து சனீஸ்வரனும் சேர்ந்து நிற்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு காடு கழனி வாங்கிறதுக்கான அமைப்பு. ஸோ இது மாதிரி அவங்களுடைய அந்த வாங்கி வந்த வரம்னு ஒன்று இருக்குல்ல,
ஜாதகம் எழுதல தான் மேலே 2 வரி எழுதுவான். ஜனனி ஜென்ம சவிக்கனாம் வருதனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே ஜாதகமே எழுதுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜென்மாந்திரங்களில் இந்த ஜாதகன் செய்த நல்வினை தீவினைகளின் பயனாக இந்த பிறப்பில் இந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய, இந்த ஆன்மா அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்களை அறியும் பொருட்டு இந்த ஜனன பத்திரம் எழுதப்படுகிறது. இதை எழுதிவிட்டு தான் அப்புறம் ஜாதகமே எழுதுவாங்க. அப்போ போன பிறப்பில் இருக்க கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறப்பில் பிறப்பெடுக்கிறான் ஒவ்வொருத்தனும். அப்போ அந்த கர்மா வந்து நல்ல கர்மாவும் இருக்கும், நல்லா இல்லாத கர்மாவும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் வரையிலேயே ஒரு சிலர் வந்து நிறைய புண்ணியம் பண்ணி பிரமாதமாக வந்துடுவார். அப்படியே வந்து வரையிலேயே அந்த பென்ஸ் காரில் வர்ற மாதிரி அப்படி சீட்டை சாய்ச்சி விட்டு ஏசியை போட்டுவிட்டு அப்படி சாஞ்சிக்கிட்டே தூங்கிக்கிட்டே வருவாங்க. அது ஒரு ஜேர்னி. சிலருக்கு வந்து அப்படி இருக்காது, வரையிலேயே டிராக்டரில் வருவான், தடப்பட்டான்னு அடித்து தூக்கிட்டு தான் வரும். ஸோ அது அவங்களுடைய கர்மா. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரியான பலன்களை இந்த கோச்சாரத்தில் வரையில் அது இப்போ நல்ல இடத்துக்கு வர்றார், நல்ல பலன்கள் செய்ய போகிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சிலருக்கு அபரிமிதமான பலன்களாக இருக்கும். மிகப்பெரிய சொத்து பத்துக்கள், தன்னுடைய காலத்துக்கு பின்னாலும் நிலைச்சி நிற்கக்கூடிய வலுவான சொத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போது அவனுக்கு காலத்துக்கும் பேர் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியான நிறைய சொத்துக்கள் உருவாகிடும் அந்த மாதிரியான ஆள்களுக்கு. இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, சோமனுக்கு 6 8 சுபகிரகங்கள் நின்றால் பூமலில் அதிக யோகம், இதன் பலன் புகழங்காலே நேமியான் சௌரியங்கள் நிறைசீவ பலனும் உள்ளான், தீமையாம் பகையை வெல்லும் சேனாதிபதியும் ஆவான். அப்படி இப்போ இந்த மாதிரியான அதிக யோகம் பெற்ற ஜாதகர்கள், அதியோகம்னு சொல்லுவாங்க, இல்லை அதிக யோகம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அதியோகம் பெற்ற ஜாதகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த கோச்சாரத்தில் இது மாதிரியான பலம் பொருந்தின டைம் வர்றப்ப மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டில் இருப்பாங்க. இல்லைப்பா அவர் நிறைய பாவம் செஞ்சுட்டே வந்துட்டாரியா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுறாரியா அப்படின்னா அவருக்கும் நல்ல பலன்களை உருவாக்கும். ஏன்னா அதனுடைய பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அவ்வளோதானே தவிர மற்றபடி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொத்து சுகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அமைப்பு. அதே மாதிரி வாகன வகை, புது வண்டி வாகனம் கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறது வந்து பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, பெண்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான அந்த நவீன வசதிகளோட கூடிய கருவிகள் எல்லாம் வாங்கிறதுக்கான அமைப்பு. கிரைண்டர் வாங்கணும், மிக்சி வாங்கணும், நம்ம தெரிஞ்சதானே நம்ம சொல்கிறோம். அது மாதிரி ஓவன் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு இருப்பாங்க இல்லையா? அது மாதிரியான செலவினங்கள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. மற்றபடி இந்த சுப செலவுகளுக்காக கடன்பட வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இது எல்லாத்துலேயும் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? உள்ளதுலேயே மிகப்பெரிய பணக்காரங்கிற ஆரோக்கியமானவன் தான். சுகஸ்தானத்தை குரு பார்க்குற அப்போ வந்து கடகராசிக்காரங்களுடைய உடல் ஆரோக்கியங்கிறது மேம்படும். அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிப்பேராக இருந்தாலும் சரி. ஏன்னா குரு பகவான் அடுத்த 1 வருட காலமும் அந்த 4ஆம் இடத்தை தான் பார்த்துட்டு இருக்கார். இன்னும் சொல்லணும்னா 4ஆம் இடத்துல சனீஸ்வரனை உட்காந்து அர்த்தாஷ்டம சனியை உருவாக்குறார். அப்போ 4ல் நிற்கக்கூடிய சனீஸ்வரன், 4ஆம் இடத்துல நிற்கக்கூடிய ராகு பகவான் அவர்களுடைய கடுமையான பலன்களையும் குறைக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த 12ல் நிற்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால சொல்லலாம். தாயாரினுடைய உடல்நலம் நல்லாயிருக்கும். காடு கழனி வச்சு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் விருத்தியாகும். அதே மாதிரி கால்நடை சம்மந்தப்பட்ட கேட்டில் ஃபீல்டெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா? ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை. அதாவது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியராகவே படிச்சுட்டு வெளிநாட்டிலேயே வேலை பார்த்தாலும் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து ஒரு இடம் வாங்கி அதில் வந்து ஒரு தோப்பை உருவாக்கி ஒரு வீடு கட்டி அதில் வந்து ஒரு பண்ணையை போட்டு ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும்னுவாங்க. இதுக்கு வந்து 8ஆம் படிச்சுட்டே மாடு மேய்ச்சிருக்கலாம், ஆடு மேய்ச்சிருக்கலாம், இருந்தாலும் இன்ஜினியராகியும் மாடு மேய்க்கணுன்ற எண்ணத்தில் நிறையா இருக்காங்க. அதுக்கு வந்து பாரதியார் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார், காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அதில் ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், 10 15 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் விழ வேண்டும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும்னார்ல. அது மாதிரி இந்த அவுட்டோஸ் அமைக்கிறதுங்கிறது, கழனி வாங்கிறதுங்கிறது, தோப்பு உருவாக்குறது, அந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்கிறதெல்லாம் விருத்தியாகிறதுக்கான காலம் இந்த குரு பகவான் வந்து பார்க்குறதுனால. அப்போ இப்போ லோன் எதுவும் கேட்டால் கிடைக்குமா? கடகராசிக்காரங்களுக்கு ஊரே ரெடியாக இருக்கேன் அவங்கள கடனாளி ஆக்குறதுக்கு, அதனால் லோன்னு கேட்டால் கிடைக்கும். சரி, அப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறது மிகச்சிறப்பான பலன்கள். முதல் விஷயம் வந்து ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியம் வந்தால் தானேங்க பாக்கி அத்தனையுமே. ஸோ அந்த வகையில் வந்து ஆரோக்கியங்கிறது, உடல் ஆரோக்கியங்கிறது மேம்படும், ஆயுள் ஸ்தானம் மேம்பட்டு நிற்கிறதுனால. இன்னொன்று என்னென்னா, அதே கடகராசிக்கு வந்து அந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறது 6ஆம் இடத்தை பார்க்குறார். ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னா, ருண ரோக சத்ருஸ்தானம்ங்கிறது வந்து ரோகத்தை குறைக்கும். ரோகம்ங்கிறது உடல் ரீதியான ரிப்பேர். அப்போ இந்த வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளில் இருந்தவங்க, ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட ஐட்டத்தில் இருந்தவங்க, சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது, இது எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து பாடி வந்து நீங்கள் சொன்னதை கேட்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னால அந்த ஆலயம் வந்து நீங்கள் சொல்கிறதுபடியெல்லாம் வளைஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியானது ஒரு காலம். ஏன்னா ரோகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அந்த ரோகத்துக்கான அமைப்பு கம்ப்ளீட்டாக அடிவிட்டு போகும்.
அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணித்தாங்க அதெல்லாம் சரி பண்ணணும்னு இருப்பாங்க. அந்த ஆப்ரேஷன்லாம் வந்து கலண்டு போயிடும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, எல்லாம் எவ்ரிதிங் ஓகே, இட்ஸ் மெடிக்கல் மிரக்கல்ட்டு போயிடும் சிலருக்கு. அது மாதிரியான யோக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் அந்த ரோகஸ்தானத்தை குருவாக்குறதுங்கிறதுனால. அதே மாதிரி எதிர்ப்பு அப்படிங்கிறதும் வந்து அந்த 6ஆம் இடம் தான். அப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை அது இதுன்னு உருட்டிட்டு கிடப்பாங்க. இந்த கேஸு போலீஸு கோர்ட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விடுபட்டு போகிறதுக்கானது ஒரு அமைப்பு இந்த நடப்பு பீரியடில் வரக்கூடியது ஒரு காலம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து இந்த அதுவும் வெளிநாடுகளில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விசா வாங்கிறது விசா கொடுக்கறதுங்கிறது அல்லது வந்து பெர்மனண்ட்டான ஒரு அதனால் க்ரீன் கார்டு வாங்குறதுங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இழிச்சிக்கிட்டே கிடந்திருக்கும். இப்போ அதெல்லாமே வந்து படன்னு ரிலீவ் ஆகும். அதுலேயும் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து யோகமான காலம்னே சொல்லலாம். 4ஆம் இடத்துல குரு நிற்கிறாரு, ராகு நிற்கிறாரு, கூட சனி நிற்கிறாரு. அப்போ அதை வந்து குரு பார்க்குறதுங்கிறதுனால எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானது ஒரு கடகராசிக்காரங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது ஒரு காலமாக இந்த காலத்தை சொல்லலாம். அதாவது 7ஆம் பார்வையாக வந்து 6ஆம் இடத்தை வந்து பார்க்குறதுங்கிறதுனால. அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர்வான நிலை வரும். நீங்கள் கடுமையாக வேலை செஞ்சுருந்தாலும் கண்டுக்கிறவே மாட்டாங்க, அந்த ரெகக்னைசேஷன் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நீங்கள் லேசாக வேலை செஞ்சாலே போதும், அது பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரியான டைம் தான் அந்த 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால. அப்போ இடமாற்றம்ங்கிறது இப்போ நீங்கள் விரும்பினா இடமாற்றம் உண்டு, விரும்பாமல் இல்லை, விரும்பினா இடமாற்றம் உண்டு. அதே சமயத்தில் வந்து தொழிலில் முன்னேற்றம் உண்டு, பொருளாதாரத்தில் மேன்மையான நிலை உண்டு, ஆரோக்கியம் மேம்படணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து வரணுன்ற மாதிரியான அம்சம். அதே மாதிரி சொத்துக்காக காசு பணமெல்லாம் செலவு பண்ணணுன்ற மாதிரியான அமைப்பு, இதுக்காக கடை வாங்கி செய்யணுங்கிறதுக்கான அமைப்பு. ஒரு சிலர் வந்து கடகராசிக்காரங்களை இருக்கவங்க வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்கிறதுக்கான அமைப்பெல்லாம் கைகூடி வரும். உயர்கல்வியில் போகிறவங்களுக்கு வந்து அவங்க விரும்பின யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறது, இடம் கிடைக்கிறது, வேறு நாடுகளில் போய் படிக்கிறதுக்கான அமைப்புகளை உருவாக்குறது, இது மாதிரியான நிலை. அதே மாதிரி அவுட் சோர்சிங் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு. ஆன்சைட் ஒர்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து தாய்நாடு வந்து தன்னுடைய சொந்த பந்தங்களை பார்த்துட்டு போகணுங்கிற மாதிரியான ஒரு கால நேரம். இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா இந்த ரோகஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தாலும் குரு பகவான் 9க்கு உண்டானவராகி அந்த 9ஆம் பாவாதிபதி 12ல் நிற்கிறனால புத்திர பாக்கியத்துக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆக்சுவலாக 12ஆம் பாவத்தில் வந்து நின்றுச்சுன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது லேட்டாகும்பாங்க. விரைய மீது பஞ்சமாதி வீரநாத வன்புக வெள்ளி ஒன்கன் வைத்திடாது விலகில் இல்லை பிள்ளையே சிரமவட்ட மேஷனைந்தில் மேவுமந்த வீட்டினோன் செப்புமந்த வீட்டினுக்கு மெட்டிலே சிறைப்பட குரு உயர்ந்த கேந்திரமேற வந்த சாதகருக்கு மேல் கொல்லி வைக்க மைந்தர் இல்லை கூறலாந்திடத்தினேன். அந்த மாதிரி வந்து விரயஸ்தானத்தில் நிற்கக்கூடாதுன்றான். ஆனால் விரயத்தில் குரு நின்னாலும் அவர் ரோகஸ்தானத்தையும் பார்க்குறார், சுகஸ்தானத்தையும் பார்க்குறார். ரெண்டாவது பாக்கியாதிபதி அவர் போய் 12ல் நின்று சுபச்செலவு உருவாக்குவார். இந்த ஆர்டிஃபிஷியலாக குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்க, ஐயூவி பண்ணுறது, டெஸ்ட் பேபி பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இப்போ பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இந்த வருஷத்தில். நார்மலாக இப்போ மேரேஜ் ஆகி இப்போ 6 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, ஒரு வருஷத்துக்குள்ளே ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருஷம் தள்ளி போகும், அடுத்த வருஷத்தில் கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அப்போ ரோகஸ்தானத்தை பார்க்குறதுல இப்படி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர் 9ஆம் பாவாதிபதி, அவர் 12ஆம் பாவத்தில் நிற்கிறார். அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தகப்பனாருடைய ஸ்தானம். தகப்பனாருடைய உடல் நலத்தில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும், ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த பாக்கியாதிபதி போய் 12ல் நிற்கிறனால பூர்வீகத்தை விட்டு, தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு வெகு தூரம் தொலைதூரம் போயிட்டு வரணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த 12ல் குரு வரக்கூடியது ஒரு காலம். அது மட்டும் இல்லாமல் இந்த 12க்கு உண்டானவர் வந்து அதனை 9க்கு உண்டானவர் 12ஆம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறதுனால புண்ணிய தீர்த்தமாதல், புகழ் சிறு கோயிலாதல், நன்னிய குளங்கள் அதெல்லாம் கோவில் குளம்லாம் நிறையா போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. தீர்த்தமாடுதல், ஸ்தல யாத்திரை, தீர்த்த யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு வருவீங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அதுவும் ஒரு சிலருக்கு வந்து இந்த மெடிடேஷன்லலாம் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து சித்தர்கள், மகான்கள், ஆன்மீக ரிஷிமார்கள் அவங்களுடைய அந்த தொடர்புகள், ஸ்பிரிச்சுவல் லிங்க் கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு சொல்லலாம். ஆக அப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக நல்ல பயிற்சியாக சொல்லலாம் வந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சியை. எஸ்பெஷலி கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு தான் பயிற்சியை, 12ல் நின்னா பரவாயில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 9ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறது அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு கடகராசிக்கு. கடகராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்தா
கடகராசிக்காரங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் தீரும், சொத்து சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள் தீரும். அதே மாதிரி ஆயுள் ஸ்தானம் வலுப்பெற்று நிற்கிறதுங்கிறதுனால ஏற்கனவே ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்க்குறாரு, ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ ஆயுளை வலுத்து கொடுக்கும், நோயை குறைச்சிரும். அதே மாதிரி சுகத்தை அதிகரிக்கும், சுகஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால 12ஆம் இடத்துல தான் நிற்கிறார். இருந்தாலும் குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரங்கிறது என்னதான் வருமானம் வரட்டுங்க, வர வர உங்கள் பட்ஜெட்டுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் சம்பாரிச்சு கீழே அடித்தூர் இல்லாத சாக்கில் போட்ட மாதிரி மொத்தமாக போட்டு அந்த சாக்கை நெப்பி விட்டு சாக்கை தூக்குனீங்கன்னா வெறும் சாக்கு தான் வரும், அடியில் ஒன்றும் இருக்காதுன்ற மாதிரியான கண்டிஷனில் தான் உங்களுக்கு வந்து இந்த இது விரயத்தில் வந்து நிற்கிறதுங்கிறதுனால சொல்லலாம். பட் ஆனால் சுப விரயம் தான், ஏதாவது ஒரு விதத்தில் விரயமானா சரிதானே. வர்ற பணம் பூரா நம்மளே வச்சுக்கிட்டோம்னாக்கா அப்புறம் அது என்ன சர்க்குலேஷன் ஆனால் தானே பணவீக்கமும் குறையும்ன்றாங்க, நாட்டுக்கும் நல்லதுன்றாங்க. அந்த வகையில் செலவானா பரவாயில்ல ஆகிட்டு போகிறது. அதே மாதிரி இந்த 12ல் வந்து குரு நிற்கிறதுங்கிறதுனால இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு மிக முக்கியமான பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் வந்து கடகராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குருவாக்குறது தான் மிகச்சிறந்தது. 6ஆம் இடம்ங்கிறது எதிரிகளுடைய ஸ்தானம், அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான ஸ்தானம். 8ஆம் இடம்ங்கிறது ஆயுளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இப்போ இதை ரெண்டையும் குரு பார்க்குறதுங்கிறதுனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக அதிகமான மன அழுத்தம்ங்கிறது இந்த எதிர்ப்புகளாலையும் நோய் நொடிகளாலையும் கடன் பிரச்சனைகள்னாலும் தான் வரும். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வந்தன்றான். இது அப்படியே ரிலீஃப் ஆச்சுன்னா போதும். சம்பாரித்து கொடுக்கறத அப்புறம் வச்சுக்கிடுவோமுங்க, பொருளாதாரம் வந்து பாக்கெட்டில் விழுகிறது கூட பின்னால். இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து வந்தாலே போருமானது. அந்த வகையில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துடும் கடகராசிக்காரங்களுக்கு. அதே சமயத்தில் வந்து பொருளாதாரம் எப்படி சம்பாரித்தாலும் பத்தாது, ஜாலியாக சம்பாரித்து ஜாலியாகவே செலவு பண்ணுங்க, ஒன்றும் தவறு இல்லை. அதே மாதிரி நீண்டகால திட்டங்கள், சொத்து பத்துக்கள் வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் ரெடி பண்ணுங்க, அதுக்கான முன்முயற்சிகளும் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதே மாதிரி வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால வாகன வசதிகள், வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் உண்டு. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போவீங்க, அது படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி. அது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் கடகராசிக்காரங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களாக சொல்லலாம். அப்போது 12ல் குரு வந்து நின்றுச்சுனாக்க ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி தெருவில் விட்டுரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு போன வருஷம் பூரா 12ல் தான் குரு இருந்தார். அப்போ மீன ராசிக்காரங்க பூரா என்ன, நாங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போய் வீட்டில் பொத்தியாக எடுத்துட்டாங்க? இல்லை, எல்லாம் ஓடத்தான் செஞ்சிச்சு, தொழில் நல்லா தான் இருந்தது. என்ன கொஞ்சம் சிரமத்தில் இருந்திருப்பாங்க, அதாவது வரவு செலவு சம்மந்தப்பட்ட வகையில் பண டைட்டில் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. அர்த்தாஷ்டம சனி இருந்து அந்த சிரமத்தை கொடுத்தாலும் அதையும் குரு பார்த்து நிவர்த்தி பண்ணிப்படுறார். ஸோ அந்த வகையில் கடகராசிக்கு அந்த அளவுக்கும் சிரமம் இல்லை. அதனால் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலமும் குரு பகவானுடைய பயிற்சியில் நல்ல பலன்கள் உண்டு. இந்த நல்ல பலன்களை மேலும் அதிகப்படுத்துறதுக்கு வந்து திருச்செந்தூர் போய் வரலாம், குருவனுடைய ஸ்தலம். இல்லாட்டி ஆலங்குடி போய் வரலாம், இல்லை தூரந்தொலையில் இருக்கோம், நாங்கள் வெளிநாட்டில் எல்லாம் இருக்கோம், ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்லாள மரத்தின்களை சனாதன குமரர்கள் 4 பேர்த்துக்கு யோக நிஷ்டையில் பலன் சொல்லி பாடம் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருப்பார். குரு பகவான் வந்து சிவன் கோயிலில் தெற்கு பார்த்து அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டாலே போருமானது. அதுவும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்கள். அந்த வகையில் வந்து நீங்கள் குருவுக்கு வந்து ஒரு பிரீத்தி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவர் கொடுக்க வேண்டிய பலன்களையும் நல்ல பலன்கள் நிறையா வாரி வழங்குவார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். கடகராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் சகலவிதமான நற்பலன்களையும் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைமா. அந்த வகையில் கடகராசிக்காரங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தரணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்கள் குடும்பம் வந்து ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.